பாண்டியன் குடும்பத்தினர் தங்களை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றிவிட்டதாக மயில் குடும்பத்தினர் நீதிமன்ற வாசலில் ஓவர் ஆக்டிங் செய்வதை பார்த்து சரவணனுக்கு கோபம் தலைக்கேறுகிறது. ஆரம்பத்தில் அமைதியாக இருக்க நினைத்த சரவணன் மயில் குடும்பத்தின் போக்கைக் கண்டு எரிச்சலடைந்து, தேவையில்லாமல் பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க, மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க என்று எச்சரிக்கிறார். அதற்கு மயிலின் அம்மா பாக்கியம், பரவாயில்லையே, நல்லா பேச கத்துக்கிட்டீங்களே மாப்பிள, இதெல்லாம் உங்க அம்மாவோட ட்ரைனிங்கா என்று நக்கலாக கேட்க செந்தில் குறுக்கிட்டு வார்த்தையை அளந்து பேசுமாறு கூறுகிறார். மயிலின் தந்தை மாணிக்கம் 10 லட்சம் லஞ்சம் கொடுத்து வேலைக்குச் சேர்ந்த உங்களையெல்லாம் விட வறுமை காரணமாக சில பொய்களைச் சொல்லி தன் மகளுக்கு கல்யாணம் செய்து வைத்த நாங்கள் எவ்வளவோ மேலானவர்கள் என்று வாதிடுகிறார். நாங்கள் வேண்டுமானால் உங்கள் எல்லார் காலிலும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம், என் மகளை ஏற்றுக்கொள்வீர்களா என்று அவர் கேட்க, சரவணன் இதுவெல்லாம் வெறும் நாடகம் என்று முகத்தில் அடித்தார் போல் பேசுகிறார். என் மகளுடன் 2 வருடம் வாழ்ந்துவிட்டு இப்போது வேண்டாம் என்று சொல்கிறீர்களே, அடுத்து வேறு ஒரு பெண்ணை தேடுவீர்களா என்று பாக்கியம் கேட்க, மயில் தன் கணவருக்கு ஆதரவாக பேசுவது போல் நடித்துக் காட்டுகிறார். மயிலின் இந்த இரட்டை வேடத்தை சுட்டிக்காட்டிய கோமதி, உண்மை ஒரு நாள் வெளியே வரும், அது வந்துவிட்டது என்று உறுதியாக கூறுகிறார். கோர்ட் வாசலில் இப்படி சண்டை போடுவது தங்கள் குடும்ப கௌரவத்திற்கு இழுக்கு என்று சரவணன் வருத்தப்பட, மாணிக்கம் அதையும் கிண்டல் செய்கிறார். இறுதியில் மயில் சரவணனின் காலை பிடித்து, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன், என்னை மன்னித்து அழைத்துச் செல்லுங்கள் என்று கதறுகிறார். அதற்கு சரவணன் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். நீ சாகுற வரைக்கும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்காம இருந்தா உன்னை மன்னிச்சிடுறேன். இந்த பதிலை கேட்டு மயில் நிலை குலைந்து போகிறார். வீட்டிற்குச் சென்றதும் மயில் தன் பெற்றோரை திட்ட, மாணிக்கமோ அவர்களை நிம்மதியாக விடக்கூடாது, டார்ச்சர் செய்து உன்னை வேலைக்காரியாகவாவது அந்த வீட்டிற்குள் சேர்த்துக் கொள்ளும் அளவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று ஒரு புதிய திட்டத்தை தீட்டுகிறார். இதற்கிடையில் பாண்டியன் கடையில் இருக்கும்போது மீண்டும் மாணிக்கமும் மயிலும் அங்கு வந்து தகராறு செய்கிறார்கள். அப்போது அங்கிருந்த பழனி சரவணனுக்கு ஆதரவாக பேச, மயில் பழனியை பார்த்து, நீங்களே உங்கள் அண்ணன் குடும்பத்திற்கு துரோகம் செய்துவிட்டு பிரிந்து வந்தவர்தானே என்று கேவலமாக பேசுகிறார். இதனால் ஆத்திரமடைந்த பழனி மாணிக்கத்தின் சட்டையை பிடித்துச் சண்டையிடுகிறார். பணத்தை திருடி என் மேல் பழியை போட்டு என்னை அசிங்கப்படுத்தியதே நீதான் என்று மாணிக்கத்தை வெளுத்து வாங்குகிறார். ஆவேசத்தில் பழனி ஒரு ரகசியத்தை உடைக்கிறார். சரவணன் ஒரு பெண்ணை காதலித்தான், அவளுக்கு உடன் பிறந்தவர்கள் இல்லை என்பதற்காக பாண்டியன் தடுத்து விட்டார். உன்னை வந்து கட்டிக்கொண்டதற்கு பதில் அவளையே என் மருமகனுக்கு நானே முன்னின்று கட்டி வைத்திருக்கலாம் என்று கூறுகிறார். சரவணன் ஒரு பெண்ணை காதலித்த விஷயம் இப்போதுதான் மயில் குடும்பத்திற்கு தெரிய வருகிறது. இதை ஒரு துர்ப்புச்சீட்டாக பயன்படுத்தி நீதிமன்றத்தில் சரவணனுக்கு எதிராக திருப்ப மயில் குடும்பம் திட்டமிடுகிறது. அடுத்ததாக இந்த காதல் விவகாரத்தை மயில் குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் எப்படி பயன்படுத்தப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். பழனி வாய்த்தவரி சொன்ன அந்த ஒரு விஷயம் மயில் குடும்பத்திற்கு பெரிய ஜாக்பாட் அடித்தது போலாகிவிட்டது. சரவணன் ஒரு பெண்ணை காதலித்த விஷயத்தை மறைத்துத்தான் தங்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்று ஒரு புதிய புகாரை கிளப்ப மாணிக்கமும் பாக்கியமும் துடிக்கிறார்கள். நாங்கள் வறுமைக்காக பொய் சொன்னோம், ஆனால் இவர்கள் ஒரு பெண்ணின் வாழ்க்கையையே மறைத்து என் மகளை ஏமாற்றியிருக்கிறார்கள் என்று ஊர் முழுக்க பேச ஆரம்பிக்கிறார்கள். அடுத்த முறை கோர்ட்டில் வாய்தா வரும்போது மயில் தரப்பு வக்கீல் இதையே பெரிய ஆயுதமாக எடுக்கிறார். சரவணன் ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறார், அந்த பெண்ணை மறக்க முடியாமல்தான் என் கட்சிக்காரரான மயிலை அவர் சித்திரவதை செய்திருக்கிறார், மனதளவில் இன்னொரு பெண்ணை வைத்துக்கொண்டு மயிலுடன் வாழ்ந்தது மிகப்பெரிய துரோகம் என்று வாதிடுகிறார். இதைக் கேட்டு பாண்டியன் குடும்பமே அதிர்ச்சியில் உறைகிறது. குறிப்பாக கோமதி, என் பிள்ளை அப்படிப்பட்டவனில்லை, அவன் எதையும் மறைக்க மாட்டான் என்று பதறுகிறார். ஆனால் மாணிக்கம் விடாமல், அப்படியானால் பழனி எதற்காக அப்படிச் சொல்ல வேண்டும், உங்கள் குடும்பத்து ஆளே உண்மையைச் சொல்லிவிட்டார், இப்போது சொல்லுங்கள், யார் ஏமாற்றுக்காரர்கள் என்று எகிறுகிறார். சரவணன் அமைதியாக இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க மயில் மட்டும் ஒரு பக்கம் அழுது கொண்டே, மாமா இது உண்மையா, அந்த பொண்ணு யாரு, அவளுக்காகத்தான் என்ன வேண்டாம்னு சொல்றீங்களா என்று மீண்டும் ஒரு டிராமாவை போடுகிறார். பாண்டியன் இப்போது தர்ம சங்கடத்தில் நிற்கிறார். சரவணா, இது உண்மையா, நீ இன்னும் அந்த பொண்ணை நினைச்சிட்டு இருக்கியா என்று கேட்க சரவணன் மௌனம் கலைக்கிறார். ஆமாம், நான் காதலித்தது உண்மைதான், ஆனால் அது என் அப்பாவுக்காக நான் விட்டுக் கொடுத்த விஷயம். மயிலை மனம் முடித்த பிறகு நான் அவளை பற்றி நினைத்தது கூட கிடையாது. இப்போது இவர்கள் இதை பிடித்துக் கொண்டு தொங்குவது தங்கள் தப்பை மறைக்கத்தான் என்று ஆணித்தரமாகச் சொல்கிறார். இல்லது இந்த விவகாரம் கோர்ட்டில் விவாகரத்து கிடைப்பதை தாமதப்படுத்துகிறது. சரவணன் அந்த பெண்ணை தொடர்பு கொள்கிறாரா என்பதை விசாரிக்க வேண்டும் என்று மயில் தரப்பு மனு போட பிரச்சனை இன்னும் பெரிதாகிறது. பாண்டியன் குடும்பம் இப்போது மயில் செய்த பொய்களை விட சரவணனின் பழைய காதல் விவகாரத்தை எப்படி சமாளிப்பது என்று புரியாமல் திகைத்து நிற்கிறார்கள்.
சரவணன் காதலித்த அந்த பழைய விஷயத்தை மயில் தரப்பு வக்கீல் கோர்ட்டில் ஊதி பெருசாக்க பாண்டியன் குடும்பமே அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறது. ஒரு பெண்ணை மனசுல வச்சுக்கிட்டு என் பொண்ணு கூட வாழ்ந்தது எவ்வளவு பெரிய துரோகம், இப்போ சொல்லுங்க யாரு ஏமாத்துக்காரங்க? சரவணன் ஒரு பக்கா கில்லாடி என்று பாக்கியம் ஊர் முழுக்க பறைசாற்றுகிறார். இதனால் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் தலைகுனிவு ஏற்படுகிறது. ஆனால் சரவணன் இதையெல்லாம் பார்த்து அமைதியாகச் சிரிக்கிறார். ஆமாம், நான் காதலிச்சது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா என்று கேட்க மயில் குடும்பம் பதில் சொல்ல முடியாமல் விழிக்கிறது. அப்போதுதான் சரவணன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுகிறார். நீங்க சொல்ற அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, அவங்கதான் இப்போ இந்த கேஸ்ல நமக்கு ஒரு முக்கியமான சாட்சியா வரப்போறாங்க என்கிறாரு. மயில் குடும்பம் அதிர்ச்சியில் இருக்கும்போதே சரவணன் காதலித்த அந்த பெண் நிலா என்று வைத்துக் கொள்வோம், கோர்ட்டிற்குள் நுழைகிறார். நிலாவை பார்த்ததும் மாணிக்கமும் பாக்கியமும் ஒரு நிமிடம் ஆடிப்போகிறார்கள். நிலா நேராக கூண்டில் ஏறி, சரவணன் என்ன காதலிச்சது உண்மைதான். ஆனா அவர் தன் குடும்பத்துக்காகவும் அப்பாவுக்காகவும் அந்த காதலை தியாகம் செஞ்சவர். அவர் மயில கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஒருமுறை கூட தொடர்பு கொள்ளல. சொல்லப்போனா மயில் அந்த வீட்டுக்கு வந்த புதுசுல என்னை பத்தி தப்பா பேசி சரவணன் கிட்ட சண்டை போட்டப்போ கூட அவர் எனக்கு ஆதரவா பேசாம தன் மனைவியத்தான் விட்டு கொடுக்காம பேசினாரு என்று உண்மையை உடைக்கிறாரு. நிலா மேலும் தொடர்கிறார். உங்க பொண்ணு மயில் என்கிட்ட ஒருமுறை ரகசியமா வந்து பேசினாங்க. சரவணன் கிட்ட இருந்து எப்படியாவது பணத்தை பறிக்கணும், அவங்க குடும்ப சொத்தை என் பேர்ல மாத்தணும், அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணுன்னு என்னையே பேரம் பேசினாங்க. அந்த ஆடியோ ரெக்கார்டிங் இதோ என்கிட்ட இருக்கு என்று ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறார். இதை சற்றும் எதிர்பார்க்காத மயில், இல்ல மாமா, இவங்க போய் சொல்றாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை பழிவாங்கத்து திட்டம் போடுறாங்க அப்படின்னு கத்துகிறார். ஆனால் ஆடியோ ஆதாரத்தில் மயிலின் குரல் தெளிவாகத் தெரியவே நீதிபதி மயில் தரப்பை வன்மையாக கண்டிக்கிறார். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை வைத்து இப்படி விளையாடுவது கண்டிக்கத்தக்கது. பொய்யான புகார்களை கூறி நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்ததற்காக உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கிறார். இந்த சம்பவத்தால் மாணிக்கத்தின் தலை குனிந்து போகிறது. மயில் செய்த டார்ச்சர் மற்றும் பேராசை அனைத்தும் ஊர் முன்னாடி அம்பலமாகிறது. பாண்டியன் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார். சரவணன் நிலாவை பார்த்து, ரொம்ப நன்றி நிலா, சரியான நேரத்துல வந்து உண்மையச் சொன்னதுக்கு என்கிறார். நிலா ஒரு மெல்லிய புன்னகையோடு, உண்மை எப்பவும் ஜெயிக்கும் சரவணன், இனிமேலாவது உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கட்டும் என்று கூறி அங்கிருந்து கிளம்புகிறார். மயில் தரப்புக்கு இப்போது வேறு வழியே இல்லை. விவாகரத்து கிடைப்பது உறுதி என்ற நிலைக்கு வந்ததும் பாக்கியம் மீண்டும் ஒரு நாடகத்தை ஆரம்பிக்கிறார். சரி, விவாகரத்து வேணும்னா தர்றோம், ஆனா என் பொண்ணு 2 வருஷம் உங்க கூட வாழ்ந்திருக்கா இல்லையா, அதுக்கு நஷ்ட ஈடா எங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் செட்டில் பண்ணுங்க என்று பணப்பேயாக மாறுகிறார். அடுத்ததாக இந்த பணப்பிரச்சனையை சரவணன் எப்படி சமாளிக்கப் போகிறார்? பாண்டியன் அந்த பணத்தை கொடுக்கச் சம்மதிப்பாரா, இல்லை இதற்கும் ஒரு அதிரடி முடிவு இருக்குமா என்று பார்ப்போம். பாக்கியம் 50 லட்சம் ரூபாய் நஷ்டீடு கேட்டதும் கோர்ட் வாசலே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. 50 லட்சமா? எங்ககிட்ட என்ன சுரங்கமா இருக்கு என்று செந்தில் எகிற பாண்டியனோ அதிர்ச்சியில் பேச முடியாமல் நிற்கிறார். ஆனால் சரவணன் மட்டும் அசால்ட்டாகச் சிரித்துவிட்டு, 50 லட்சம் என்ன, 1 கோடி கூட தர்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற ஒரு கணக்க மட்டும் முடிச்சிடுங்க என்று சவாலாக பேசுகிறார். சரவணன் தன் கையில் இருந்த ஒரு ஃபைலை எடுத்து நீதிபதியிடம் காட்டுகிறார். சார், கடந்த 2 வருஷமா மயில் எங்க வீட்ல இருந்தப்போ எங்க அப்பா கடையிலிருந்து அவங்க அப்பா மாணிக்கம் அவ்வப்போது திருடிய பணம், அப்புறம் மயில் எங்க வீட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு தெரியாமல் கடத்தின நகைகள் இதோ இந்த லிஸ்ட்ல இருக்கு. அது மட்டுமில்ல, மயிலோட தம்பி படிப்புக்காகவும் அவங்க வீட்டு விசேஷங்களுக்காகவும் எங்க அப்பா கொடுத்த கடன் தொகை மட்டும் மொத்தம் 65 லட்சம் ரூபாய் வருது. அந்த பணத்தை இப்போ திருப்பி கொடுத்தா நான் இவங்களுக்கு 50 லட்சம் செட்டில் பண்ண தயார்